ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. கேரட்டை வச்சு நல்ல ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக உள்ள கேரட்டாக 3 கேரட் எடுத்திருக்கேன். இப்போ இதோட தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் கேரட்டும் கூட நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம பஜ்ஜி சீவிர கட்டை இருக்கு இல்லைங்களா, வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் சீவோம் இல்லைங்களா, அந்த கட்டையில இந்த மாதிரி மெலிசா சீவி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி நான் எல்லா கேரட்டும் சீவி எடுத்துட்டேன். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதுங்க. பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம சீவி வச்சிருக்க அந்த கேரட்டை ஒன்று ஒன்றா அடிக்கலாம். இப்போ கேரட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும். அது நம்ம பஜ்ஜி செய்கிறப்ப அந்த அளவுக்கு உள்ள வேகாது, நமக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக கிடைக்காது. அதனால நீங்கள் அதில் ஸ்வீட்னஸும் இருக்கும். அது நமக்கு பஜ்ஜி சாப்பிட்டா பிடிக்காது. நம்ம உருளைக்கிழங்குல சாப்பிடுவோம், வெங்காயம் வாழைக்காயெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் கேரட்ல செய்ய மாட்டோம் அந்த அளவுக்கு. ஏன்னா அது ஒரு இனிப்பு டேஸ்ட் வர்றதுனால அதை செய்ய மாட்டோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேரட் பஜ்ஜி மட்டும்தான் வேணும்னு சொல்வீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் அடிக்கிட்டு இதில் அந்த நம்ம கலந்து வச்சோம் இல்லைங்களா, மிளகாய் தூளும் உப்பும், அதை தூவி விட்டுடுங்க. ஒரு பக்கம் தூவி விட்டு 1 நிமிஷம் வெந்தா போதும். இது அந்த மொடுப்பா இருக்கு இல்லைங்களா, அது போயிட்டு நல்லா வளவலன்னு ஆயிடும். நமக்கு வாழைக்காலாம் சீவனா எப்படி வளவலன்னு இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடும். இது நம்ம பஜ்ஜிக்கு மாவுல துவச்சி போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். வெந்த பிறக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம இதுல இந்த மிளகாய் தூளும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த லைட்டான ஒரு ஸ்வீட்னஸ் கூட இந்த மிளகாய் தூளும் உப்பு சேர்ந்து அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல காய்கறி இந்த கேரட்லாம் சாப்பிடவே மாட்டேன்ற குழந்தைக்கு நீங்க இதை கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு நீங்க உள்ள என்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியாது, மேல நல்லா மொறுமொறுப்பா இருக்கிறதுனால விருப்பப்பட்டு சாப்பிட்டுடுவாங்க. குழந்தைங்களுக்கு எப்பயுமே லைட்டான ஒரு ஸ்வீட்னஸோட இருக்கிறது சாப்பிட பிடிக்கும். இது கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இப்ப அதை திருப்பி போட்டு அந்த பக்கமும் இந்த மாதிரி மிளகாய் தூளும் உப்பும் கலந்த தூளை தூவி விட்டுடுங்க. நீங்க சாலட் கட் பண்ற கேரட் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். நீங்க இதை கூட சாலட் மாதிரி சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்ட். இந்த கலரை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும். இப்ப பாருங்க, நம்ம ஒரு பக்கமும் 1 நிமிஷம் விட்டோம். இது நல்லா வளவலன்னு ஆயிடுச்சு. இப்ப இந்த மாதிரியே நம்ம எல்லா கேரட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை நினைச்சு போடுறதுக்கு நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணலாம். நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்க இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு இருந்தாலும் அதுலயும் இந்த மாதிரி செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. இதுல நான் சோடா உப்போ இல்ல ஃபுட் கலரோ எதுவுமே ஆட் பண்ணவே இல்லைங்க. நான் இன்னைக்கு நேச்சுரலா தான் செய்ய போறேன். உங்களுக்கு கலரா தேவை அப்படின்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க. இப்ப இதை நல்லா தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு திக்கான பேஸ்டா கரைச்சி எடுத்துக்கங்க. இப்ப எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கேரட்டை ஒண்ணு அந்த மாவுல நனைச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கேரட் எடுத்து மாவுல 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில போட்டுடுங்க. வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் கேஸ் ட்ரபிள் நிறைய பேர் அந்த பஜ்ஜி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா கேரட்லயும் பஜ்ஜி செஞ்சு சாப்பிடலாம். இந்த ஸ்வீட்னஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். ஆனா இப்ப நம்ம பண்ணிருக்க மெத்தட்ல நீங்க செஞ்சு சாப்பிடும்போது பஜ்ஜி அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இதை ஒரு டைம் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த பஜ்ஜி அடிக்கடி செய்வீங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாம் மாவும் போட்டுட்டு நல்லா வேக விட்டுடலாம்.
இது ஒரு பக்கம் நல்லா மொறுமொறுப்பாக வேகிறதுக்கு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும். வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுடுங்க. அந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப அழகா உள்ள இந்த ஹெல்த்தியான கேரட் பஜ்ஜியை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.